வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கி பாஸ்தா ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன். இது வந்து என்னோடய மெத்தடில் நான் வீட்டில் ரெகுலராக செய்கிற மாதிரி உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிறேன். குழந்தைங்களுக்கு நூடுல்ஸ் எப்படியோ அப்படித்தான் பாஸ்தாவும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கரை வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் சூடானோடனே கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன். இது ரெண்டும் நல்லா பொரிய வரைக்கும் வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி பூண்டு ரெண்டும் சேர்த்துக்கிறேன். இதுவும் வதங்கட்டும். எல்லாம் பச்சை வாசனை போக வரைக்கும் வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் கீரி சேர்த்துக்கிறேன். இதுவும் கொஞ்ச நேரம் வதங்கட்டும். இஞ்சி பூண்டு வந்து வாயில் கடிபட பிடிக்காது அப்படிங்கிறவங்க பேஸ்ட்டாக கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும். ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். 2 நல்ல பெரிய வெங்காயமாக பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுவும் நல்லா வதங்கணும். கண்ணாடி பதம் மாற வரைக்கும் வதக்கிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். அடுத்தது தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளியும் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறேன். இது நல்லா மசிகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ ஓரளவுக்கு நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் சேர்த்துக்கணும். இந்த எண்ணெயிலேயே மசாலாவும் வதங்கணும். பாருங்கள், அதுக்கு வந்து மிளகாத்தூள், கறி மசாலா, தனியா பொடி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாமே எடுத்துருக்கிறேன். உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே 2 பச்சை மிளகா போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இந்தளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இதுவே வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நான் பாஸ்தாவை தண்ணியில் அலசிட்டு தான் போடுவேன். இப்போ தண்ணியில் ஊற வச்சுருக்கிறேன். சும்மா தண்ணியில் போட்டு அலசின உடனே எடுத்து போட்டுடலாம். அதில் ஏதாவது டஸ்ட் இருந்துச்சுன்னா கூட வந்துடும். இப்போ நம்ம இந்த மாதிரி அந்த தக்காளியெல்லாம் இதில் நல்லா கலங்குற மாதிரி மசாலாலாம் சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி கிளறின உடனே நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இந்த பாஸ்தா மூடுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றணும். இந்த சமயத்தில் உப்பு காரமெல்லாம் பார்த்து பத்தலைன்னா கொஞ்சமாக போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி மூடி போட்டுட்டு விசில் போடக்கூடாது, அப்படியே விட்டுறணும். இந்த மாதிரி நல்லா ஏர் வரும்போது நல்லா கொதி வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம வந்து திறந்துட்டு கலந்து விடணும். இப்படி கலக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அடியில் பிடிச்சிரும். இந்த மாதிரி பாதி அளவு வெந்ததுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிட்றவங்களா இருந்துச்சு அப்படின்னா ஒரு 4 முட்டையை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் மூடிட்டோம் அப்படின்னா அதுவும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி வந்து நான் முட்டை சேர்த்தாம தான் செஞ்சுருக்கேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி மறுபடியும் ஒரு கிளறி ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இந்த கொஞ்சமாக இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றட்டும். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே தான் இருக்கணும். பாருங்கள், இப்போவே நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு எடுத்து பரிமாறலாம். அவ்வளோதான், சூப்பரான பாஸ்தா ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதுவும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள், நல்லா வெந்திருக்கு, குலைவாகவும் இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.